ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. உடனே லேப்டாப் நிறுத்திட்டாங்க, மடிக்கணினி நிறுத்திட்டாங்க. நம்முடைய கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக, கல்வி உள்ள மாணவர்களாக, விஞ்ஞான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இதயம் புரட்சி தலைவர் அம்மாள் மடிக்கணி, அந்த மடிக்கணி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவருடைய கனவு நனவாகின்ற விதமாக கொண்டு வரப்படும். இதெல்லாம் அற்புதமான திட்டம். நான் வரும்போது, இன்றைக்கு குன்னத்திலிருந்து அரியலூர் வரும்போது அப்படியே பள்ளி குழந்தைகள்லாம் அழகா ட்ரெஸ், அப்படியே சீருட அது நான் செலக்ட் பண்ணி நம்முடைய குழந்தைகளை கொடுத்தேன். நம்முடைய குழந்தை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதை பார்த்து பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆகவே அந்த பள்ளியிலே படிக்கின்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்த, ஏழை குடும்பத்தில் பிறந்த விவசாயி தொழிலாளருடைய குழந்தைகள் அற்புதமான அந்த ட்ரெஸ் நம்ம கட்டாவது யூனிஃபார்ம் போட்டுட்டு நடந்து வருகின்ற காட்சி பார்த்தேன். உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஏன்றா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து திட்டம் நிறைவேற்றி அதனால் அவர்கள் சந்தோஷப்படுகின்ற காட்சியை பார்க்கின்ற அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் உங்களால. இப்படி அற்புதமான திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, திமுக கொள்ளையடிப்பில் தான் இன்றைக்கு முன்னணியில் இருக்குது. இன்றைக்கு கிராமத்தில் இருக்கிற மக்கள், இன்றைக்கு பெண் தொழிலாளிகள் அங்கங்கே 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு செஞ்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்துக்கு பதிலாக 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. அந்த நாட்களை குறைச்சிட்டாங்க. அவளுக்கு முழுமையான பணம் கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தேவையா? சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காது கேட்க வேணும். ஏன்னா அவர் தானே தேர்தல் அறிக்கை வெளியிட்டாரு. ஆக பொய்யான அறிக்கை விட்டு மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி. மாணவர்கள், இளைஞர்கள் கல்வி கடன் வங்கியில் வாங்கினாங்க, ரத்து பண்ணாங்களா? இல்ல. மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? அது மட்டுமல்ல, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டு வரி, இந்த நகராட்சி, அரியலூர் நகராட்சி பேரூராட்சியில் 100% உயர்த்திட்டாங்க. நீங்க 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டினா இப்ப 2000 ரூபாய் கட்டணும் வீட்டு வரி. அதேபோல கடை வரி 1000 ரூபாய் கட்டினா 150% உயர்த்தி 2500 ரூபாய் கட்ட வேணும். குடிநீர் வரி உயர்வு போதாது, குப்பை வரியும் போட்ட ஒரே அரசாங்கம் திமுக. குப்பைக்கு வரி போட்டார். கரண்ட் பில் கேட்க வேண்டியதே இல்லை, அந்த அளவுக்கு உயர்வு. 52% கரண்ட் பில் உயர்த்தினாங்க. வருஷம் 5% கரண்ட் பில் உயர்த்திட்டே போறாங்க. இதனால கரண்ட் பில் நம்ம வீட்டுக்கு அதிகமாயிட்டு இருக்குது, தொழிற்சாலைக்கும் அதிகமாயிட்டு இருக்குது. இதனால தொழிற்சாலை எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கிற காட்சி பார்க்கணும். இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். அதே போல விவசாயிகளுக்கு மும்மணி மின்சாரம் வழங்கியதும் அண்ணா திமுக ஆட்சியில் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டம். ஏன்னா போற பக்கம்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறது அண்ணா திமுக 10 ஆண்டு ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லிட்டு இருக்கார் ஸ்டாலின் அவர்களே. இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டது என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன். ராமநல்லூரில் 51 கோடியில உயர்மட்ட பாலம் கட்டி கொடுத்தோம். கொரோனா காலகட்டத்தில் அரியலூர் தொகுதி முழுவதும்
அரிசி மற்றும் காய்கறி போன்ற நிவாரண பொருட்கள் இலவசமா வழங்கணும். தொகுதிக்கு உட்பட்ட 180 கிலோமீட்டர் அளவு சாலைகள் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக சீர் செய்யப்பட்டது. சுமார் 18 கோடி மதிப்பில் அணையை பலப்படுத்தியுள்ளோம். மருதி ஆற்றின் குறுக்கே சுப்பராயபுரம் பொய்யூர் இடையே 10 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்படும். சுண்டிக்குடி மருதி ஆற்றின் குறுக்கே 12 கோடியில் உயர்மட்ட பாலம். வாரணவாசி ஆற்றின் குறுக்கே 12 கோடியில் உயர்மட்ட பாலம். மருதி ஆற்றின் குறுக்கே இடையத்தான் குடியில் உயர்மட்ட பாலம் 10 கோடியில். அதே போல தத்தனூர் வானதிரையாண்டிப்பட்டினம் சுந்தமல்லி சோளங்குறிச்சியில் அங்க உயர்மட்ட பாலம் 2 இடத்துல கட்டி கொடுத்திருக்கிறோம். அரசு மருத்துவமனையில் 10 கோடி மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திருக்கிறோம். 5 கோடி மதிப்பீட்டில் கரை வெட்டி பறவையில் சரணாலயத்தை மேம்படுத்தும் விதமாக ஏரிய தூர்வாரி அணையை பலப்படுத்தியிருக்கிறோம். காவலர் குடிப்புகள் அனைத்தும் அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்குது. 18 கோடி மதிப்பீட்டில் குடிசை மாற்று வாரியத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி ஏழை மக்கள் கொடுத்தது. மாணவிகள் கல்வி பயில பாலிடெக்னிக் கல்லூரி கீழப்பமூரியில் அதிமுக ஆட்சியில் கட்டி பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி ஏராளமான திட்டங்கள் இந்த ஒரு தொகுதியில் மட்டும் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்ப இன்னைக்கு தொடங்கி இருக்கார் ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின். இதுவரைக்கும் யாரோட இருந்தாரு? இப்பதான் உங்களோட வந்திருக்காரு. 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களை சிந்திச்சிருக்காரு. இப்படி ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இதுல பாத்தீங்கன்னா 46 வகையான அந்த அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. இந்த 46 அறிவிப்புகளை ஏதாவது நமக்கு பிரச்சனை இருந்தா தீர்த்து வைக்கணும். ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருந்து திரு ஸ்டாலின் ஊர் ஊரா போய் அங்க பாயை விரிச்சு போட்டு மக்கள்கிட்ட மனு வாங்கி அதெல்லாம் பெட்டியில் போட்டு சீலை வச்சு பூட்டி வீட்டில் கொண்டு வச்சிருந்தாரு. அதெல்லாம் நகை அந்த பெட்டியெல்லாம் பத்திரமா இருக்கு. நகை பயிரம் எல்லாம் இருந்தது, தங்கமெல்லாம் இருந்தது. அந்த பெட்டி பாதுகாத்து வச்சிருந்தாராம், பூட்டு போட்டு சீல் வச்சு. சரி, ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் சீலை உடைச்சு போட்டு திறந்து அந்த மனு எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காண சொன்னார். தீர்வு கண்டாரா? அப்ப எதுக்கு இது? நீ தீர்வு கண்டிருந்தா இந்த மக்களுடைய பிரச்சனை தீர்த்திருக்கும்ல. ஆக நாட்டு மக்களை ஏமாப்புதிலே 1ஆம் நம்பர் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர். எப்பொழுதும் வீட்டு மக்களை சிந்தித்து சிந்தித்து அவர்களுக்கு என்ன வேணும் ஒரே ஒரு சாதனை படைச்சிருக்கார் ஸ்டாலின். அவருடைய மகனை எம்எல்ஏ ஆக்கினார், அமைச்சர் ஆக்கினார், துணை முதலமைச்சர் ஆக்கினார். இதுதான் ஸ்டாலினுடைய 4 ஆண்டு கால ஆட்சி சாதனை. வெள்ளட்டும் இரட்டலை, வெள்ளட்டும் இரட்டலை, மாறட்டும் மக்கள் நிலை என்பதை சுட்டிக்காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். கூட்டணி கட்சிக்கு ஏதாவது ஒரு சூழலிலே ஒதுக்கப்பட்டால் அந்த கட்சியுடைய சின்னத்தில் போட்டுகின்ற அந்த வேட்பாளருக்கு அந்த கட்சி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு இன்றைக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை. நன்றி, வணக்கம். பாய் பாய் ஸ்டாலின் சொல்லுங்க. வணக்கம்.